எந்த விதமான பிளாக்கேஜ், எந்த விதமான பேட்டில்ஸ், எந்த விதமான தடை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க விடாமல் தடுத்தாலும் அவைகளை தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் அருளுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நாள்லேயும் நம்ம புதிய அணிதல் அனுப்புறதுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லப்போம். பிரியமான தேவஜனமே, ஏசாயா 45 பலமுறை நம்ம படிச்சிருப்போம், பலமுறை அதை தியானிச்சிருப்போம், கேட்டிருப்போம், உபதேசிச்சிருப்பாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். பட் இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை புதிதாக நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஐசாயா சாப்டர் 45 verse 4 நீங்கள் பாருங்கள். முதலாவது இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்கள் அன்றைக்கு அவர் கொடுப்பாராம். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்காக உன் நாமத்தை நான் உயர்த்துவேன். பிரியமான தேவஜனமே, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருந்தும், அவர் நம்மை விரும்பியும், அவர் நம்மை நேசித்தும், அவர் நம்மேல் அன்பு காட்டியும் பல சமயங்களில் we are going away, we are going astray from God. ஆண்டவர் மேலே நமக்கு பாசமே இல்லாமல் போகுது. நீங்கள் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு நபருடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, முந்தி மாதிரி என்னால் ஆண்டவனை நேசிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் காட் நல்ல ஐக்கியமாக இருந்துச்சு. போக 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 கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு, அந்த கேப் பெருசாகிட்டே போச்சு. அது பெருசாகிட்டு போக 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 ஆண்டவர் அவர்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நன்மையாக செஞ்சு கொண்டு தான் வராரு. ஆனால் இவர்களுக்கோ கர்த்தரை அறிஞ்ச அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு. They couldn't acknowledge God's good deeds. அதனால் எவ்வளவு நன்மை இருந்தும் அவங்க மனசில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருக்கும் ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். There is somebody near you who you don't know. There is somebody who is helping you in everything. அவரை உங்கள் கண்கள் காண குருடாக இருக்கிறது. ஒரு இன்டான்ஜிபிளான ஒரு கை உங்களை எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பிரியமான தேவஜனமே, அந்த நல்ல தேவனை இன்னைக்கு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுவீங்களா? நான் வளர்த்தேன், எனக்கு இங்கே நல்ல காரியம் நடந்துச்சு, நான் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கிறேன், அதனால் அவங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நான் ஒரு நல்ல மனிதன், அதனால் என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது அப்படி நான் சொல்கிறதை காட்டிலும், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் உருவாக்குனது, அந்த நன்மை, அந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு தானே வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் பிரியமான தேவஜனமே, உங்களை சம்பாதிக்க வைத்தது, உனக்கு பலனை அருளினது, நீங்கள் காணாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அழுகும்போது அவரும் அழுகிறார், நீங்கள் துக்கப்படும்போது அவரும் துக்கப்படுகிறார். என்ன விதத்தில் நீ சொல்கிற, சும்மா காரியத்தை போட்டு பிரகட்டாத, டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதாங்க உண்மை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஐ லவ் யூ ஜீசஸ், உங்களை நானும் நேசிக்கிறேன்ப்பா, என் கூட நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி. உங்கள் ஆஃபீஸில் ப்ராப்ளமா, என் கூட ஆண்டவர் இருக்கார். யோசிச்சு பாரு, நீங்கள் வேலை முடிச்சு வீட்டுக்கு நடந்து போகும்போது, இவ்வளோ வருஷம் நம்ம என்னத்தை கண்டிருக்கோம், ஏதோ கோயிங் வித் த ஃப்ளோ நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. அவன் நிச்சயம் பார்த்து கொள்வான். ஏனோ தானோன்னு இல்லை பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்த இரும்பு தாழ்பால்களை முறித்த
அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவார். என்றால் என்ன? எந்த விதமான பிளாக்கேஜ், எந்த விதமான பேட்டில்ஸ், எந்த விதமான தடை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க விடாமல் தடுத்தாலும் அவைகளை தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் அருளுவார். ஹல்லேலூயா. நிச்சயம் பண்ணுவார். அவர் நல்லவர், அவர் பெரியவர். இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்திலிருந்தும் புதையல்களையும் உங்களுக்கு அருள்வார். ஒளியில் இருக்கும் பொக்கிஷங்களும் உங்கள் அண்டையில் சேரும், இருளில் இருக்கும் பொக்கிஷங்களும் உங்கள் அண்டையில் சேரும். அப்படி என்றால் என்ன? இந்த காரியம் என்னால் முடியும் அப்படின்னு இருக்கும், இந்த காரியம் என்னால் முடியாதுன்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது ரெண்டையும் நான் உனக்கு தருவேன். நாம் ஜெபிப்போமா? பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசுவே, இன்றைக்கு எங்கள் கண்கள் காணாத ஒருவர், எங்கள் மனம் ஆண்டவரே அறியாத ஒருவர், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரே சுவாமி. ராஜா, நீர் எங்களுக்காக வழக்காடும், நீர் எங்களுக்காக யுத்தங்களை செய்யும் அப்பா. அப்போ நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. உங்கள் மீது நாங்கள் அன்பு கூட, உங்கள் மீது நாங்கள் எங்கள் பாசத்தை அருள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் இயேசு ராஜா. நாங்கள் எங்கே போனாலும், நாங்கள் எங்கே வந்தால் உங்களுடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அறியாத ஒருவன் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களை விட்டு விலகாதிரும் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு ஆண்டவரே, தனிமையில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு உதவி வேற யாரும் இல்லையான்னு அவ்வப்பொழுது சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு அருகில் இருக்கிறார் சகோதரனே, சகோதரி, கலங்காதே. அவன் இந்த வருடத்தில் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வான். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.